வெல்கம் டு நம்ம வீட்டு சேவிங்ஸ். இது 30 days 30 மணி டிப் சீரீஸ். இன்றைக்கி டே 29. நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பே யோர் செல்ஃப். நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹேபிட் இருக்குது. என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே காசு சம்பாதிக்க நமக்கு தெரியுது, ஆனால் காசை எப்படி வச்சுக்கிறது அப்படின்றது தான் கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதம் நல்லா சம்பாதிப்போம், ஆனால் மாதம் முடியும் போது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோவாக தான் இருக்குது. இந்த சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேமிலிலேயும் இருக்கும். எப்படி சம்பாதிச்ச காசு எங்கே போகுது அப்படின்னு நாமளே நம்மளை கேட்கும். அந்த ஒரு நிலைமை எப்படி வருது? இந்த ப்ராப்ளம் புதுசாக வந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. இது 1000 வருஷமாக இருக்கிற ப்ராப்ளம் தான். அதனால தான் ஒரு பழைய ஃபினான்ஸ் புக்கு கூட இதை பற்றி சொல்லியிருக்கு. அந்த ஃபேமஸ் புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன். அந்த புக்கில் ஒரு சிம்பிள் ரூல் தான் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் பே யோர் செல்ஃப். முதல் தடவை கேட்கும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கும். நமக்கு நாமளே எப்படி பே பண்ணுறது அப்படின்னு தோணும். ஆனால் இந்த ஐடியா ரொம்ப சிம்பிள். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மாதம் 30,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நார்மலாக என்ன பண்ணுவோம்? ரெண்ட் கட்டுவோம், கிராசரி எல்லாம் வாங்குவோம், ஏதாவது பில் இருந்தால் பே பண்ணுவோம், ஆன்லைன் ஆர்டர்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணுவோம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் இருந்தால் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருவோம். ஆனால் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மந்த் எண்டில் அந்த பேலன்ஸே இருக்காது. அதனால தான் சேவிங்ஸ் கூட நம்மக்கிட்ட இருக்காது. அதனால தான் இந்த புக் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாவை சொல்லி கொடுக்குது. இன்கம் வந்த உடனே குறைஞ்சது 10% உனக்காக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. எக்ஸாம்பிளுக்கு 30,000 ரூபா இன்கம் இருக்குது அப்படின் போது 3,000 ரூபாய் சைடில் வச்சுக்கணும். அப்புறம்தான் எக்ஸ்பென்ஸே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பே யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன ஹேபிட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ஹேபிட்டை 1 year ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியும். எக்ஸாம்பிளுக்கு 3,000 ரூபா நீங்கள் சேவ் பண்ணுறீங்க மாதம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 36,000 ரூபாய் சேவ் ஆகும். அதை என்ன பண்ணணுன்னா, இன்வெஸ்ட்டில் போட்டிங்கன்னா அது ஸ்லோவாக க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். இப்படி தான் அசர்ட்டை பில்ட் பண்ணணும். இதுதான் அசர்ட் பில்டிங்கோட ஆரம்பம். அதனால தான் ஃபினான்ஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆக பெரிய மேஜிக்கெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. சின்ன சின்ன ஹேபிட் இருந்தாலே போதும். ஆனால் அதில் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஹேபிட். இன்கம் வந்துச்சா முதல்ல நீங்கள் சேவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க பாக்கி அமௌண்ட்டில் லைஃப் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் மேனேஜ் பண்ணணும். இந்த ஒரு ஹேபிட் உங்கள் ஃபினான்ஷியல் ஃப்யூச்சரை ஸ்லோவாக சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம வீட்டு பணம் வளரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீட்டு சேவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.